சகல உறவுகளையும் துறந்த சங்கரருக்கு தாயை துறக்க முடியவில்லை. எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்த பட்டினத்தாரால் தாயின் பிரிவை தாங்க முடியவில்லை. ஆனால் காமராஜ், நண்பர்களே, காமராஜ் முதலமைச்சரான பிறகு காமராஜரை ஈண்டெடுத்த அன்னை சிவகாமி அம்மையார் காமராஜருடைய நண்பராக இருக்கிற முருகதனுஷ்கோணியிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைத்தார். காமராஜரோடு சேர்ந்து வளர்ந்து, காமராஜரோடு சேர்ந்து வாழ்ந்து, காமராஜ் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதனாலேயே தானும் திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்து காமராஜரின் நிழலாகவே தொடர்ந்த மனிதன் முருகதனுஷ்கோடி. இந்த முருகதனுஷ்கோடியை அழைத்து சிவகாமி அம்மையார் சொல்கிறார், மகனே, நீயும் எனக்கு ஒரு மகன் தானடா. சென்று காமராஜரிடம் என் செய்தியை சொல். ஒன்றும் எனக்கு வேண்டாம். அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் தங்கி இருக்கிற வீட்டின் ஒரு ஓரத்தில் எனக்கு இடம் கொடுத்தால் போதும். தூரத்தில் இருந்தபடி அவனை பார்த்து பார்த்து என் வாழ்வை நான் முடித்துக் கொள்வேன். அந்த ஒன்றை எனக்கு அவன் அனுமதிக்க செய்ய வேண்டும் நீ என்றான். முருகதனுஷ்கோடி இந்த தாயின் சோகத்தை பார்த்தார். இளம் வயதிலேயே விதவையான தாய், 6 வயதில் தந்தையை இழந்த காமராஜரை தனிமரமாய் நின்று வளர்த்து ஆளாக்கியவள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய மனிதனுடைய வீட்டின் ஓரத்தில் ஒரு இடம் கேட்கிறாளே. போய் காமராஜரை பார்த்தார். நீங்கள் செய்வது நியாயம் இல்லை, உங்கள் தாயை இங்கே அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். காமராஜ் சொன்னார், தனுஷ்கோடி, நான் என்ன பாசமற்ற பாவியா? ஒரு விதவை தாய் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு, என் தங்கையை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு துயரங்களை அவள் பெற்றிருப்பாள் என்று அறியாத பேதையானான். என் தாயை இந்த முதலமைச்சராக இருக்கிற நான் இந்த திருமலை பிள்ளை வாடகை வீட்டில் கொண்டு வந்து அமர்த்துவேன். ஆனால் அது தாயோடு முடியாது. என் தாயை பார்ப்பதற்கு அத்தையை பார்க்க வருகிறேன் என்று 10 பேர் வருவான். பெரியம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 20 பேர் வருவான். உறவுகளை சொல்லிக் கொண்டு ஒவ்வொருவனாக வருவான். வருபவன் இந்த இல்லத்தில் இருக்கிற தொலைபேசியை எடுக்கக்கூடும், எந்த அதிகாரிக்காவது தொடர்பு கொள்ளக்கூடும். முதலமைச்சர் வீட்டிலிருந்து பேசுகிறேன் என்று அவன் சொன்னால் என் சத்திய வாழ்வு முடிந்துவிடும். அதற்காகத்தான் என் தாயை கூட நான் தள்ளி வைத்திருக்கிறேன் என்று சொன்னவன். ஆதிசங்கரர் துறக்காத தாயை, பட்டினத்தடிகளால் துறக்க முடியாத தாயை கூட தூரத்திலே தள்ளி வைத்த மனிதன் காமராஜ் என்பதனாலே தான் நான் காமராஜரை நேசிக்கிறேன். அந்த காமராஜ் இருந்த நாற்காலி 67 அண்ணா வந்தார். நண்பர்களே, அண்ணாவினுடைய அரசியலில் 1000 விமர்சனங்கள் எனக்கு இருக்கலாம். ஆனால் அண்ணாவின் எளிமையை எவனும் விமர்சிக்க முடியாது. அண்ணா வாரிசு அரசியலை நடத்தி இருக்கலாம். சொந்தமாக ஒரு பிள்ளை இல்லை என்றாலும் 4 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்த மனிதன் அண்ணா. எந்த பிள்ளையையும் அரசு அதிகாரத்தின் பக்கத்திலே வரவிடவில்லை. அவர் முதலமைச்சரான பிறகும் தேனாம்பேட்டையிலே இருக்கிற பாலாஜி ஏஜென்சிஸ் என்கிற பெட்ரோல் பங்கில் தன் காருக்கு போட்ட பெட்ரோலுக்கு பணம் கொடுக்க முடியாமல் பலமுறை தவித்திருக்கிறார். அப்படி இருந்த அந்த நாற்காலி இன்று எப்படி ஆனது? விவேக் ஒரு படத்தில் சொல்வது போலத்தான், எப்படி இருந்தவன் எப்படி ஆயிற்று.